சாங்ஷன் பண்றது ஒரு சாதாரணமா. அதோட பெரிய கொடுமை என்னன்னா, அந்த பில்லுலாம் சேல் டாக்ஸ் போடவே இல்லை. சர்க்காரிய அரசாங்கத்தையே ஏமாத்திருக்கிறாங்க. மக்களின் வரிப்பணத்தை கையாடல் செய்தவர்கள் மீது தமிழக அரசும் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையும் நகராட்சி மேலதிகாரிகளும் இந்த மக்கள் வரிப்பணம் மீட்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். மார்க்கெட் சுவர். நேர்மையால் சாதிக்க முடியும் என்பதற்கு இது முதற் சான்று, முத்தாய்ப்பான சான்று. 27/1/2001 அன்று கலெக்டர் திரு தங்கசாமி தலைமையில் கடலூரில் ஒரு கூட்டம் நடந்தது. விருத்தாசலம் நகரத்தை அழகுபடுத்துவது, சாலை போக்குவரத்தை மேம்படுத்துவது, தொடரும் விபத்துக்களை தவிர்ப்பது பற்றி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் ஆர்டிஓ, டிஎஸ்பி, எம்எல்ஏ, நகராட்சி ஆணையர், நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அப்போது விருத்தாசலம் பாலக்கரை பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் நடப்பதை தவிர்ப்பது பற்றி விவாதிக்கப்பட்டது. பாலக்கரையை ஒட்டி விருத்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நந்தவனம் பகுதியில் காய்கனி மார்க்கெட் இயங்கி வந்ததால் மக்கள் நெரிசல் அதிகம். மார்க்கெட்டுக்கு வருவோர் போவோர் நிறுத்தும் வாகனங்களாலும் தள்ளு வண்டிகள் மற்றும் தற்காலிக கடைகளின் ஆக்கிரமிப்பாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமானது. இதனால் குறிப்பிட்ட இப்பகுதியில் மட்டும் விபத்துக்கள் அதிகமானது. மார்க்கெட்டுக்கு கோயிலின் முன்புறம் ஏற்கனவே ஒரு வழி இருப்பதனால் பெருகும் விபத்துக்களை தவிர்க்கும் நோக்கத்துடன் தடுப்புச் சுவர் வைத்து 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைத்து மக்கள் பயன்பெறவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கிடப்பில் கிடந்த இந்த உத்தரவு கலெக்டர் உத்தரவு காற்றிலே பறக்கின்றது என்ற தினமலர் நாளிதழின் செய்தி மூலம் மீண்டும் உயிர் பெற்றது. கலெக்டர் உத்தரவு வட்டாட்சியர் கடிதம் மூலம் 6/3/2002 அன்று நகராட்சிக்கு வந்தது. அதன்படி 8/3/2002 அன்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சுவர் வைத்தல், கம்பிவேலி அமைக்கும் பணி பிற்பகல் 2 மணிக்கு துவங்கப்பட்டது. ஆர்டிஓ, தாசில்தார், டிஎஸ்பி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார், நகர்மன்ற தலைவர், 15ற்கும் மேற்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி ஆணையர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நகராட்சி அலுவலர்கள், ஊழியர்கள் சுவர் வைக்க முனைந்தனர். அப்போது சுவர் வைக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் கடையடைப்பு செய்து கோஷமிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினார்கள். 3 இடங்களில் வழிவிட வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இரவு 11 மணி வரை பேச்சுவார்த்தை நீடித்தது. கலெக்டரின் உத்தரவிலும் வருவாய்த்துறையின் வரைபடத்திலும் வழிவிட வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய நகர்மன்ற தலைவர் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள், வியாபாரிகளா அல்லது மக்களின் உயிர்காக்கும் நலனா என்பதில் மக்களின் நலனே முக்கியம் என்று உறுதியாக இருந்தது நகரசபை. இரவு 11:45 மணிக்கு சுவர் வைக்கும் பணி மீண்டும் தொடங்கியது. சுவர் வைக்க தடையாக இருந்த 65 பேர் கைது செய்யப்பட்டனர். இரவு தொடங்கிய பணி விடிய விடிய நடந்து அதிகாலை 4 மணியளவில் முடிவடைந்தது. அதுவரை நகராமல் அங்கேயே இருந்து கண்காணித்தார் நகர்மன்ற தலைவர். அந்த இடத்தில் இரும்பு வேலியிட்டு 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து விருத்தகிரீஸ்வரர் கோயில் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் பாலக்கரை மெயின் ரோட்டில் இருந்து மார்க்கெட் செல்ல தடுப்புச் சுவற்றை அகற்றி வழிவிட வேண்டுமென்றும், சம்பவ இடத்தை நகரசபை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட வேண்டுமென்றும் மனுவில் கோரப்பட்டது. வழக்கின் பிரதிவாதிகளாக நகராட்சி ஆணையரும் நகர்மன்ற தலைவரும் குறிப்பிடப்பட்டிருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ரவிராஜ பாண்டியன் அவர்கள், நகரசபையின் சட்டப்பூர்வமான கடமையில் தலையிட முடியாது என்றும், சம்பவ இடத்தை நகரசபை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்க முடியாது என்றும் தீர்ப்பு கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். அதோடு நின்று போகவில்லை நேர்மை எதிர்கொண்ட சவால். கோவில் நிர்வாகம்
உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. ஒரு பக்கம் வியாபாரிகள் அவர்கள் வழியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுவரை அகற்ற பல முயற்சிகள் மேற்கொண்டனர். வியாபாரிகளின் முயற்சியின் பலனாக சுவரை இடித்து மார்க்கெட்டுக்கு வழிவிடுவது சம்பந்தமாக கூட்டம் நடத்த நகர்மன்ற உறுப்பினர்கள் 26 பேர் நகர்மன்ற தலைவருக்கு அழைப்பு விடுத்தனர். வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அது சம்பந்தமாக கூட்டம் நடத்த நகர்மன்ற தலைவர் மறுத்ததால், நகர்மன்ற தலைவர் இல்லாமல் கூட்டம் நடத்தலாம், அதற்கு சட்டத்தில் இடமுள்ளது என்றும் கூட்டம் நடத்தப் போவதாக தகவல் மட்டும் தெரிவித்துவிட்டு கூட்டம் நடத்தினார்கள். இதற்கு நகராட்சி ஆணையரும் உடந்தை என்பது வருந்தத்தக்கது. அக்கூட்டத்தில் தடுப்புச் சுவற்றை அகற்றி மார்க்கெட்டுக்கு வழிவிட வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றினர். அந்த தீர்மானத்தின் நகலை கோவில் நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள இருவரில் நகர்மன்ற தலைவர் மட்டும் தொடர்ந்து எதிர்த்து நகர்மன்ற தலைவர் இல்லாமல் போடப்பட்ட தீர்மானம் செல்லாது என்று வாதிட்டார். இதனால் இவ்வழக்கை விசாரிக்க மாவட்ட கலெக்டருக்கு உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம். இவ்வழக்கில் ஆணையர் உள்ளிட்ட சில கவுன்சிலர்கள் சரிகட்டப்பட்டுவிட்டார்கள் என்று தெரிந்தும் மக்களின் உயிர்காக்கும் நலனே முக்கியம் என்பதில் உறுதியாக இருந்தார் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள். அதன்படி கலெக்டர் அலுவலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட கோயில் நிர்வாக அதிகாரி, நகர்மன்ற தலைவர், நகராட்சி ஆணையர் ஆகிய மூவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. அப்போது நகர்மன்ற தலைவர் சில ஆவணங்களை சமர்ப்பித்தார். அவை 1993 முதல் 2002 ஆண்டு வரை மொத்தம் 62 விபத்துக்கள், அதில் 12 பேர் இறந்ததற்கான போலீஸ் கைப்பட எழுதிய ஆவணங்கள், அதேபோல் சுவர் வைத்த நாள் முதல் ஓராண்டாக எந்த ஒரு விபத்தும் நடக்கவில்லை என்பதையும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் பிரிவு 36 படி மனித உயிர்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் செய்ய இயலாது என்பதையும் சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையில் விசாரணை செய்து நேரடியாகவும் பார்வையிட்ட கலெக்டர் ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தன் உத்தரவில் விபத்துக்கள் அதிகமாக நடந்திருப்பதாக போலீஸ் ஆவணங்கள் சொல்வதாலும் மனித உயிர்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் செய்ய சட்டத்தில் இடமில்லை என்றும், எனவே சுவரை அகற்ற நகர்மன்ற தலைவர் இல்லாமல் போடப்பட்ட தீர்மானம் எண் 987 செல்லாது என ரத்து செய்து உத்தரவிட்டார். கலெக்டரின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய நகராட்சி ஆணையரே பின்வாங்கிய போதும் மக்களின் நலனே முக்கியம் என்பதில் தனித்து நின்று நேர்மையால் சட்டத்திற்குட்பட்டு நகர்மன்ற தலைவர் பெற்ற மாபெரும் வெற்றி இது. அது மட்டுமல்ல, சுவர் வைத்த நாள் முதல் விலைமதிப்பில்லாத மனித உயிர்கள் பலியாவதை தடுக்க முடிந்ததே, அதுதான் உண்மையான வெற்றி. அப்போதிருந்தே நகர்மன்ற தலைவருக்கு ஒத்துழைக்க மறுத்தது நகராட்சி. அனுமதியற்ற குடிநீர் இணைப்பு. முதலில் பெரியார் நகர் பகுதிகளில் முறையற்ற குடிநீர் இணைப்பு இருப்பதாக கவுன்சிலர் ஒருவர் புகார் செய்தார். அதன் அடிப்படையில் நடத்திய ஆய்வில் சுமார் 114 அனுமதியற்ற குடிநீர் இணைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 2 இணைப்புகள் கவுன்சிலர்களின் வீடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டவை. இந்த முறையற்ற குடிநீர் இணைப்புகளுக்கு காரணமாயிருந்த பிளம்பர் ஒருவரின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. இது போன்ற இன்னும் பல முறையற்ற குடிநீர் இணைப்புகளுக்கு காரணமாயிருந்த 2 இன்ஜினியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த முறையற்ற குடிநீர் இணைப்புகளின் விளைவு, ஒரு மேல்நிலை தொட்டி மூலம் 500 இணைப்புகளும் 10 பொது இணைப்புகளும் வழங்கலாம். மொத்தம் 510 இணைப்புகள் வழங்க வேண்டிய இடத்தில் 100 கள்ள இணைப்புகளால் முறையான இணைப்புகளுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்காமல் பற்றாக்குறையாகிறது. இந்த முறையற்ற குடிநீர் இணைப்புகளால் வரும் எந்த ஒரு தொகையும் நகர சபைக்கு வராததால் வருவாய் இழப்பு. நகராட்சி இந்த இணைப்புகளை முறையாக கொடுக்கப்பட்டிருந்தால் அவ்வருவாயை வைத்து பாதியில் நிற்கும் 2 மேல்நிலை தொட்டிகளை கட்டி முடித்திருக்கலாம். அவ்வாறு கட்டி முடித்திருந்தால் மேலும் 1000 இணைப்புகள் வழங்கியிருக்கலாம். இந்த முறையற்ற குடிநீர் இணைப்புகளை முறைப்படுத்த நடவடிக்கை எடுத்திட மேலதிகாரிகளுக்கு நகர்மன்ற தலைவர் கடிதம் எழுதினார். இதனை அரசு ஆழ்ந்த பரிசீலனை செய்து
இந்த முறையற்ற குடிநீர் இணைப்புகளை எவ்வாறு முறைப்படுத்த வேண்டுமென்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் அரசாணை பிறப்பித்தது. அவை அனுமதியற்ற குடிநீர் இணைப்புகளை கண்டுபிடித்தவுடன் இணைப்பை துண்டித்தல், ரூபாய் 5000 அபராதம் விதித்தல், புதிய குடிநீர் இணைப்பிற்கான முறையான விண்ணப்பத்தை பெற்று பரிசீலித்தல், வைப்புத் தொகையும் குழாய் இணைப்பு வரியும் ஒரே தவணையில் பெற்றுக்கொண்டு இணைப்பை வழங்குதல், ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் பொருத்துதல், அதுபோல் மின் மோட்டார் பொருத்தி இருந்தால் கண்டுபிடித்தவுடன் இணைப்பை துண்டித்தல், மோட்டாரை பறிமுதல் செய்தல், ரூபாய் 7000 அபராதம் விதித்தல், குடிநீர் இணைப்பை திரும்ப வழங்க பரிசீலித்தல், ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் பொருத்துதல். மேலும் அந்த அரசாணையில் அனுமதியற்ற குடிநீர் இணைப்புகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஆணைகள் வெளியிட நகராட்சி நிர்வாக ஆணையருக்கும் பேரூராட்சிகள் இயக்குநருக்கும் அதிகாரம் வழங்கி அரசு ஆணையிடுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேற்கண்ட அரசாணை நகர்மன்ற தீர்மானம் மூலமாக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த முறையற்ற குடிநீர் இணைப்புகளை முறைப்படுத்த முன்வரவில்லை நகராட்சி. இதனை ஊழல் தடுப்பு கண்காணிப்புத் துறையின் பார்வைக்கும் கொண்டு சென்றார். அதேபோல் புதிய குடிநீர் இணைப்பில் நிலவிய லஞ்சத்தை ஒழிக்க எண்ணிய நகர்மன்ற தலைவர் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் புதிய குடிநீர் இணைப்பு வேண்டி காத்திருப்போருக்கு கடிதம் எழுதினார். அதில் அரசு நிர்ணயித்த தொகையை மட்டுமே செலுத்தி இணைப்பை பெறுங்கள், யாரேனும் கூடுதலாக பணம் கேட்டால் டிஎஸ்பி விஜிலன்ஸுக்கு போன் செய்யுங்கள் என்று போன் நம்பரையும் எழுதி அனுப்பினார். இதனால் புதிய குடிநீர் இணைப்பில் நிலவிய லஞ்சம் ஒழிக்கப்பட்டது. மக்கள் விழிப்புணர்வு பெற்றதன் விளைவு நெய்வேலியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் தெற்கு பெரியார் நகரில் வசித்து வந்தார். அவர் நகர்மன்ற தலைவருக்கு ஒரு மனு அனுப்பினார். அம்மனுவில் குடிநீர் இணைப்புக்காக ரூபாய் 2006 ரூபாய் 12 ஸ்டாம்ப் செலவிற்கும் இளநிலை உதவியாளர் திரு அம்மாசி அவர்களிடம் நகராட்சி கவுண்டரில் கட்டியிருக்கிறார். ரசீதும் தரப்படவில்லை. குடிநீர் இணைப்பிற்கான பட்டியலில் அலுவலகத்திலும் இணைக்கப்படவில்லை. இதனால் தகுந்த நடவடிக்கை எடுத்து குடிநீர் இணைப்பு வழங்கிட கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் திரு அம்மாசி அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்தும் சம்பந்தப்பட்ட ரசீதுகளையும் ஆவணங்களையும் 24 மணி நேரத்திற்குள் ஒப்படைக்கவில்லையெனில் காவல்துறை வசம் புகார் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உத்தரவிடப்பட்டது. திருட்டுத்தனமாக குடிநீர் இணைப்பு வழங்க முயற்சி செய்த வயலூரைச் சேர்ந்த ஒருவர் மீது ஆதாரத்துடன் காவல்துறையில் புகார் செய்யப்பட்டது. கடந்த காலங்களில் நகராட்சி தொலைநோக்கு பார்வையில் செயல்படாத காரணத்தால் குடிநீர் பற்றாக்குறை உண்டானது. இதனால் நகர்மன்ற தலைவர் தொலைநோக்கு பார்வையில் செயல்பட எண்ணி அடுத்த 15 வருடங்களில் விருத்தாசலம் நகராட்சியின் மக்கள் தொகையை கணக்கிட்டு சுமார் 95,000 மக்களின் குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்ய 4 மேல்நிலை தொட்டிகள் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதுபோல் பழைய மேல்நிலை தொட்டியின் பயன்பாடு 100%இலிருந்து 150% உயர்த்தப்பட்டது. ஒரு மேல்நிலை தொட்டியின் கொள்ளளவு 2 லட்சம் லிட்டர். சிக்கன நடவடிக்கையாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் பயன்பாட்டையும் கூட்ட வேண்டும் என்றெண்ணிய டாக்டர் மு. வள்ளுவன் அவர்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனையால் மேலும் ஒரு மோட்டார் இணைத்து 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டியில் மேலும் 1 லட்சம் லிட்டர் கூடுதலாக 3 லட்சம் லிட்டர் வழங்கும் நிலையை உருவாக்கினார். இதனால் ஒரு தொட்டி கட்ட ஆகும் செலவும் பராமரிப்பு செலவும் சிக்கனமானது. அதே சமயம் குறைவான செலவில் 50% கூடுதலான செயல்திறன் அளிக்கப்பட்டது. அதாவது 2 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டியின் மூலம் 3 லட்சம் லிட்டர் குடிநீர் விநியோகிக்க முடிந்தது. கண்டுபிடிக்கப்பட்ட முறையற்ற குடிநீர் இணைப்புகளை முறைப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளவும் தீர்மானம் எண் 714 போடப்பட்டது. ஆனால் மக்களுக்கு நன்மை செய்யும் எந்த ஒரு தீர்மானத்தையும் அமுலாக்கம் செய்யாமல் செயலற்ற நிலையில் இருந்தது நகராட்சி. ஆணையரின் அதிகார போக்கிற்கும் மக்கள் மீது அவர் காட்டிய அலட்சிய தன்மைக்கும் பாடம் புகட்ட நினைத்த நகர்மன்ற தலைவர் தீர்மானங்களை அமுல்படுத்தாத செயல்படாத ஆணையரை பூட்டு போடும் போராட்டம் நடத்தப் போவதாக மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதினார். நகர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படாத ஆணையரை மட்டுமல்ல, ஒரு கடைநிலை ஊழியர் மீது கூட
நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளாட்சி அமைப்பிற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்பதை குறிக்கிறது. இதனால் நகர்மன்ற தலைவரே களத்தில் இறங்கி போராட வேண்டியிருந்தது. மக்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டார்கள். குடிநீர் இணைப்பில் நிலவிய லஞ்சம் ஒழிக்கப்பட்டுவிட்டது. முறைகேடுகள் களையப்பட்டுவிட்டது. லஞ்சத்தை விரும்பும் அதிகாரிகள் எப்படி செயல்படுவார்கள்? சொத்து வரி ஒரு நகராட்சியின் முதுகெலும்பாக கருதப்படுவது இந்த சொத்து வரி. நகராட்சிக்கு முக்கிய வருவாயை ஈட்டக்கூடிய சொத்து வரி என்பது மக்களுக்கு புரியாத ஒன்று. அரசு சம்பந்தப்பட்ட காரியம் என்றால் யாரை அணுகுவது, எப்படி பெறுவது, என்னென்ன விதிமுறைகள் என்பதில் வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு குழப்ப நிலை காணப்படும். மக்கள் அலைகழிக்கப்படுவார்கள். ஊழியர்கள் நாட்கடத்தி தாமதப்படுத்துவார்கள். இந்த தாமதத்தின் நோக்கம் லஞ்சம். இந்த மறைமுகத்தன்மையைத்தான் உடைத்தெறிந்தார் நகர்மன்ற தலைவர் டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள். ஒளிவு மறைவற்ற வெளிப்படையான நிர்வாகம் வழங்கினார். சொத்து வரி விதிப்பு முறையை பாட்னா மாடல் போல் எளிமையாக்கினார். கட்டிடம் அமைந்துள்ள இடம், தன்மை, பயன்பாடு ஆகிய அம்சங்களைக் கொண்டு சொத்து வரி விதிப்பு எளிமையாக்கப்பட்டது. இத்திட்டத்தை திரு எஸ்.கே. சிங் என்பவர் கார்ப்பரேஷன் கமிஷனராக இருந்தபோது பாட்னாவில் அமுல்படுத்தினார். இத்திட்டத்திற்கு துபாய் நாட்டின் சர்வதேச விருது கிடைத்துள்ளது. இத்திட்டம் பீகார், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி நகரசபை எல்லைகளை 3 மண்டலங்களாக பிரித்து வரி விதிக்கப்பட்டது. சதுர அடிக்கு ஏ மண்டலம் 70 காசு, பி மண்டலம் 55 காசு, சி மண்டலம் 40 காசு எனவும் வரி விதிக்கப்பட்டது. இந்த நடைமுறை 1/10/1998 முதல் அமலில் இருந்தாலும் நகர மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. இந்த சொத்து வரி விதிப்பு முறை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைத்த டாக்டர் மு. வள்ளுவன் அவர்கள் ஊழல் எதிர்ப்பு இயக்க தோழர்களுடனும் குடியிருப்போர் நல சங்கத்தினருடனும் சேர்ந்து நகர மக்களை நேரில் சந்தித்து புதிய வீட்டு வரி விதிப்பு ஆய்வு ஒன்றை நடத்தினார். மக்களுக்கு உண்மை நிலை எடுத்துரைக்கப்பட்டது. நகராட்சியும் ஏமாற வேண்டாம், பொதுமக்களும் ஏமாற வேண்டாம் என்ற வாசகங்களுடன் சென்று விழிப்புணர்வு செய்து ஆய்வு நடத்தினார். அப்போது பல வீடுகளுக்கு வரி விதிக்கப்படாமல் இருந்தது தெரிய வந்தது. வரி விதிப்பு உண்டா இல்லையா? யாரு பேர்ல சார் வீடு இருக்கு அதை சொல்றேன். அப்பா பேர்ல வரி விதிப்பு இருக்கானே? இல்ல, நான் கேட்டேன். இது வரைக்கும் இன்னும் வரி விதிக்கல. வரி விதிப்பு இது போன்று நகரம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களுக்கும் வரி விதிக்கப்படாமல் இருந்தது தெரிய வந்தது. ஆனால் மக்கள் வரி செலுத்த தயாராகவே இருந்தனர். சொத்து வரி விதிக்கப்படாத கட்டிடங்களால் வருடத்திற்கு சுமார் 5 லட்சம் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதான் சார் நீங்க பாருங்க. வீட்டு டாக்ஸி முறையா போட்டிருக்காங்க 127 ரூபா போட்டிருக்கான். பட் அதுக்கு உண்டானது அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் டபுளா வாங்கிட்டேன். சொல்லிட்டேன் நீங்க இல்ல என் வீட்டுக்கு வரி போடணும்னு சொல்லி மாட்டேன். இல்ல நீ யாரு லஞ்சம் கொடுக்கறதுனால கொடுத்தாங்க அவங்க வரி போடுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்க வசதி இல்லை. நீங்க கொடுக்காதீங்க, கொடுக்க கூடாது. எவ்வளவு கேட்டாங்க? 2000 3000 கேட்கறாங்க. யாரு கேட்டாங்க சார்? முனிசிபாலிட்டி எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் கேட்கறாங்க. நம்ம எதுக்கு போக முடியல. வீடு விற்கிறதுக்கு இந்த ஏதோ சர்டிபிகேட் ஒன்று வாங்கி தரணும். அதுக்கே வந்து 800 வாங்கிக்கிட்டாங்க. அது ஒரு வருஷம் முன்னாடி. பேர் என்ன? ஹமீது. தியாகி ஹமீது. இப்ப நீங்க வந்து உங்களுடைய விவரங்களை முழுக்க இதுல பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். சரி, பண்ண பிறகு இதை கொடுத்த பிறகு அங்க இருந்து ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த அடிப்படை இது எந்த அடிப்படையில் பண்றாங்க? டிமாண்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு 30 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு பணம் கட்டுறது. டிமாண்ட் நோட்டீஸ் குடியான்னு கேளுங்க. டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்கலன்னா இல்லன்னா சார் ஒண்ணு இல்ல ஒரு நாளைக்கு